களுக்கு விரோதமாக எழும்பியவர்களும், இஸ்ரவேலை பகைத்தவர்களும், இஸ்ரவேலுக்கு தீங்கு விளைவித்தவர்களும் மற்றும் இஸ்ரவேலின் எதிரிகளும் தண்டிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரவேலை எதிர்ப்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதன்படியே அன்று முதல் இன்று வரை 4000 ஆண்டுகளாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பும் அனைத்து மனிதர்களும், இனங்களும், எதிரிகளும் அழிந்து போய்விட்டனர். இஸ்ரவேலை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கின்றனர். ஆனால் இஸ்ரேல் தேசம் இன்றும் இருக்கின்றது. யூதர்கள் இன்றும் வாழ்கின்றனர். இந்த 4000 ஆண்டு வரலாற்றில் யாரெல்லாம் இஸ்ரேலை முறியடிக்க நினைத்தனர், கடைசியில் அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டனர், அவர்களது முடிவு எவ்வளவு பரிதாபமாக இருந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கிமு 606 எரேமியா 30:11 முதல் 16 வசனங்களில் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கின்றேன் என்று